ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வித்தியாசமா அவலை வச்சு ஒரு கார கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் அவல் சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊத்திட்டு ஒரு 10 நிமிஷம் அதை ஊறுறதுக்காக வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அவல் நல்லா ஊறிடுச்சு. கெட்டி அவலா இருந்தா கொஞ்சமா சுடுதண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. இப்ப அது கூட 1/2 கப் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 கப் தயிர், பொடி பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்ப அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு நல்லா அதை பிசைஞ்சுக்கலாம். கடைசியா பொடி பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இது மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி எடுத்துக்கலாம். நாம உருட்டி வச்ச உருண்டை எல்லாத்தையும் எண்ணெய் தடவின ஒரு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை எல்லாம் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இப்ப இதுக்கு ஒரு சின்ன காரத்தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுட்டு கொஞ்சமா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நாம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க கொழுக்கட்டைகளை அதுல சேர்த்துட்டு எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டீங்கன்னா சூப்பரா யம்மியா அவல் கார கொழுக்கட்டை ரெடி. வித்தியாசமான இந்த ஈவினிங் ஸ்நாக்கை இன்னைக்கே செய்யலாமா? பாய்.